வாழ்க வளமுடன். அன்னை பால திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குருவோடைய இணைந்த கோள்களை பற்றி. இப்போ நம்மளுக்கு ராசின்னு சொல்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய இடம். இந்த ராசிக்குள்ள குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த ஜாதகர் தாம் பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வெளியே போனாலும் கூட மற்றவங்களுடைய ஆதரவு இவங்களுக்கு முழுசாகவே கிடைக்கும். அதே போல் இவங்களோட சகோதரன் கூட, இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அப்படின்னா அவரும் தனித்து வாழக்கூடிய வாய்ப்பு தான் இவங்களுக்கு உண்டு. இந்த குரு சந்திரன் செவ்வாய் சேர்க்க உள்ளவங்க சட்டுன்னு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு ஸ்பீடு இவங்க வந்து காமிப்பாங்க. இவங்களோட தாய் வந்து மிகப்பெரிய பக்திமானாக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமண வயசு ஆகி திருமணம் ஆன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே அந்த மாமியார் வந்து மிகப்பெரிய ஒரு பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க. இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுனாக்கா, தன்னுடைய கணவர் வரக்கூடிய கணவர் வந்து ஏதோ ஒரு வகையில் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதை மேற்கொள்ள வரவங்களாக இருப்பாங்க. இப்போ திருமணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்கா, உங்கள் கணவர் வந்து பயணம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போது குரு சந்திரன் புதன், அதாவது ராசிக்குள்ளே குருவும் புதனும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதகர் தான் கல்வி கற்றுக்கிறதுக்கு வெளி இடத்துல போய் கல்வி வந்து கற்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு வந்துடும். அல்ல ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு வரும். ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு பொருள் இப்படி தான் இருக்கும், இன்ன விலைக்கு போகும், அது மூலிமா இன்ன லாபம் அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா புத்திசாலித்தனத்துக்கு சொந்தமான கிரகம் புதன். அதனால் இவங்க இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு சத்தான உணவு கொடுத்தா இந்த உடம்பு சரியாகும், இந்த உணவை கொடுத்தா இவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய புத்தி அதில் ஈஸியாகவே, அதாவது ரொம்ப திறமையாக வேலை செய்யும்னு சொல்லலாம். இவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு திறமையை இவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, வெளியே தெரியாது. அதே சமயம் ஒரு திரையில் ஒரு உயிரோட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு, இப்போ திரைக்கதையில் எழுதுகிறாங்க இல்லையா, வசனங்கள் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த நடிகருக்கும் அந்த படத்துக்கும் அந்த நடிகர் பேசக்கூடிய வசனங்களுக்கு ஒரு உயிரோட்டம், ரொம்ப மற்றவங்களை கவரக்கூடிய உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை இவங்களால் தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். இவங்களுக்கு பெண் மூலிமா சில கெட்ட பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே சமயத்தில் இந்த கெட்ட பெயர் வந்துடும் அப்படிங்கிற உள்ளுணர்வு இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனால் சரி வாழ்க்கையில். இப்போது குரு சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறாங்க. கலை, நுண்கலை உணர்வு இவங்களுக்கு மிக அதிகமாக நம்மளுக்கு இருக்கும். இவங்களுடைய தொழிலில் இல்லாத அல்லது ஒரு விதமான ஒரு கலையில் இவங்க வந்து மேன்மை அடைவாங்க. இவங்களுடைய திருமணம் ஆன உடனே இவங்களுக்கும் இவங்களோட மனைவிக்கும் கொஞ்ச காலம் கருத்து வேறுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆள்களுடைய, அதாவது எதிர்பார்க்கக்கூடிய மற்றவங்க மூலிமா இவங்களுக்கு உதவி ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும். நிறைய இவங்க பயணம் செய்வாங்க, வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம். எப்போவுமே ட்ராவலிங்கில் இருக்கிறதுக்கு இவங்க பெருமையாக இருக்கும், அதிகமான இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேவையில்லாத, அதாவது விரைய செலவுகள் நிறைய இவங்களுக்கு ஆகிட்டுருக்கும். இவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டுமே ஒரு டேஸ்டான உணவு கிடைக்கும். இவங்களுடைய அம்மா வந்து மிகப்பெரிய பக்திமானாக இருப்பாங்க. 2 சகோதரிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வைத்தியம் அல்லது ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய உணவு மூலிமா குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்திசாலம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். குரு சந்திரன் சனி இந்த மாதிரி சேர்க்கை உள்ளவங்க, இவர் பார்த்திங்கன்னா 25லேருந்து ஒரு 29 வயசுக்குள்ளே தன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பிறவி இருக்கு இல்லையா, முப்பிறவின்னு சொல்லுவாங்க இல்லையா, முற்பிறவியில் இருக்கக்கூடிய பலனை அடையிறதுக்கு பிறந்த இடத்த விட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு மாறி போய் அந்த இடத்துக்கு தான் செல்வாக்க நிலைநாட்டிக்குவாங்க. குரு சந்திரன் ராகு சேர்ந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகம்.
13, 14, 18 வயசில் நீர்னாலேயோ இல்லை அம்மை நோயினாலேயோ ஒரு கண்டத்துக்கு ஆளாகி மீண்டு வந்திருப்பாங்க இவங்க. அதே இந்த வயசில் 13, 14, 18 வயசில் தன்னுடைய தாயும் கூட ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வருவாங்க. மரணம் அப்படிங்கிறது காமிக்காது, ஆனாலும் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து இவங்க வெளியே வந்திருப்பாங்க. குரு, சந்திரன், கேது இந்த மாதிரி ஒரு ராசிக்குள்ளே குருவும் சந்திரனும் இருக்குது. ஒரு தெய்வீக சக்தியோட ஆதரவு இந்த குடும்பத்துக்கு பின்னணியில் இருக்கும். ஒரு பெண் தெய்வத்துடைய ஆதரவு அல்லது ஒரு சித்தர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு முழுசாக இவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ஏதோ இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த தெய்வம் இவங்களுக்கு முன்னாடி நின்று அந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து நல்ல வழியில் இவங்களுக்கு நடத்தி செல்லும். இவருடைய தாயோடைய வழியினர் பார்த்திங்கன்னா தர்ம சிந்தனையும் ஒரு தயால குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த அன்னதானம் செய்கிறது, ஆசிரமம் வச்சு நடத்துறது, முதியோர்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் இந்த குரு சந்திரன் கேது சேர்க்கையில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இதன் மூலிமா இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது இவங்க பிறந்த ஊர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஊருக்கு இவங்க பெருமை. நம்ம ஊருக்காரர் இப்படி செஞ்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குருச்சந்திரன் கேது சேர்க்கை நம்மளுக்கு இருக்கும். இவர் பிறந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா ஒரு புனித நதின்னு சொல்லும் இல்லையா, அது ஒரு புண்ணியமான இடமாவோ அல்லது ஒரு புனித நதியோ இருக்கக்கூடிய இடமா இருக்கும். 4, 5 வயசில் நரம்பு தளர்ச்சி இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனையில் இவங்க கொஞ்சம் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் குணமாகி மேலே வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. பொதுவாகவே இந்த குருவோடைய சேர்ந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக இருந்தது அப்படின்னா நன்மையான பலனை தரக்கூடியது, பாவ கிரகங்கள் பாவ பலனை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும். இது தன்னோட தசாபுத்தி காலங்களில் நடக்கும். ரெகுலராக இப்படித்தான் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. தன்னோட தசாபுத்தி காலங்கள் வரும்போது இந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.